சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது சீரியலில் வந்துட்டேன். அப்போ சினிமாவுக்கு கொஞ்சம் இதுதான் கட்டு தான். திரும்பியும் நடுவில் எனக்கு வந்து மிடில் கிளாஸ் மாதவன்லாம் நான் சீரியலில் பிஸியாக இருக்கும்போது வந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அத்தம்மான்னு ஒரு தெலுங்கு சீரியல் சோலைராஜா சார் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அதுல ஊர்வசி அக்கா, ராஜீவ் சார்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு மிடில் கிளாஸ் மாதவன்ல வடிவேல் சார் பேராவும் பிரபு சார் தங்கச்சியாவும் நடிக்க வாய்ப்பு வந்தது. அது எனக்கு இங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சாங் ஒன்று நான் வந்து சார் இங்கே கொடுத்த டேட்டு தான் சார், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று வடிவேல் சார், கஜேந்திரன் சார் எல்லாரும் கிளம்பி லொக்கேஷனுக்கு வந்துட்டாங்க. ஊர்வசி அக்கா இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஏன் என்னப்பா இங்கே அப்படின்னா, தோ இந்த அம்மாக்கா தான் வந்திருக்கோம், இவங்க வரமாட்டேன்றாங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா அந்த எரியுதடிமான அந்த சீன் பண்றப்போ அதுக்கு இவ்வளோ வரவேற்பு வரும்? சத்தியமா எதிர்பார்க்கல. ஏன்னா இது வந்து எல்லா சீன் மாதிரி இதுவும் ஒரு நார்மலான ஒரு சீரியல் அப்படின்னு தான் நடிச்சோம். எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. ஆனா அதுக்கு இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இப்ப இந்த 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் ரோட்ல போனா கூட சின்ன பொண்ணுங்க ஏய் யாருன்னு தெரியுது, அவங்க மாலா அப்படின்றாங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. கலாட்டா நியூஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து ஒரு 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சினிமா. பயங்கரமாக நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பயங்கரமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு vlogger, யூடியூபர்னே சொல்லலாம். ஸோ எஸ், நம்ம கூட இன்னைக்கு தாரணி கிட்ஸ் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் தமிழ் பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். கலாட்டா நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்கள். அதாவது ஒரு நடிகையாக நான் உங்களுக்கு நிறைய பேட்டி கொடுத்துருந்தாலும் யூடியூப்பில் ஒரு யூடியூபராக இப்போ நான் வந்திருக்கேன். அதுக்கும் நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. நீங்கள் உங்கள் கேள்வியை தொடரலாம். எஸ் மேம். மேம், எதனால் வந்து சடனாக அந்த யூடியூப் ஒரு அவதாரம், ஒரு vlog இப்போ வரப்போ கூட சொன்னீங்க நான் வந்து இன்னைக்கு vlog எடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு மாதிரி செம்ம கூலாக இருக்குது, இந்த ஜென்சிஸ் அந்த வைப்பில் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எதனால் அந்த ஒரு இது வந்துச்சு உங்களுக்கு சடனா யூடியூப் ஆரம்பிக்கலாம்? ஜென்சிஸ்க்கு மத்தியில் நம்ம நினைவில் இருக்கோம்னா நம்மளும் ஜென்சியை மாறிட வேண்டியதானே. இப்போ நம்ம வயசானவங்களாவோ யாரெல்லாம் மறந்து போகிற மாதிரி இருந்தால் நம்மளும் அப்படி போகலாம். நம்ம இன்னும் யூத்து தானே, அதனால நம்ம அது அப்படின்ட்டு இல்லை. ரொம்ப நாளாக ஒரு 4-5 வருஷமாகவே யூடியூப் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. எனக்கு என்ன ஒரு இதுனா, அது வந்து சரியா தப்பான்றது தெரியல. நான் என்ன பண்ணேன், நான் வந்து இன்னைக்கு இங்கே போனேன், அது மாதிரி போடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, நம்ம புதுசாக நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லுவோம். சின்ன ஒரு வீடியோ வந்தால் கூட அது மூலமாக ஏதாவது ஒரு தகவல் சொல்லுவோம், ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லுவோன்ட்டு நான் அந்த மாதிரி போனோடனே எனக்கு பார்த்தா உலகம் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அப்போ நான் அப்படிங்கிற அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் மொத்தமாக போகும்போது எனக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, இன்னமும் நிறைய இருக்குது. அப்போது நான் பண்ண ஆரம்பித்தோடனே நான் ஒரு புதுசாக ஒரு பிறவி எடுத்த மாதிரி எனக்குள்ளே ஒரு ஃபீலிங். நான் 2-3 பேர்கிட்ட நான் 2-3 இடத்துலையும் சொல்லியிருக்கேன், இதை பதிவு பண்ணியிருக்கேன். என்னென்னா, யூடியூப் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து புதுசாக ஒரு பிறவி எடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துக்கு போகிறேன், நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன், நிறைய கேப்சர் பண்ணுறேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் மேம் ஆசை, இதெல்லாம் வந்து நான் என்னோட யூடியூப்ல வந்து நான் ஃபீச்சர் பண்ணுவேன், எனக்கு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எதெல்லாம் சொல்வீங்க? எதெல்லாம் நல்லதோ, எதெல்லாம் ஜனங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவேன். அது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதுக்காக போகிறதுக்கான முயற்சி பண்ணி கண்டிப்பாக நான் போடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து இந்த வெப் சீரிஸ் பண்ணுறது, OTT பிளாட்ஃபார்மில் பண்ணுறது, உங்களுக்கு என்ன மேம் இது டிஃப்ரென்ஸாக என்ன பார்க்குறீங்க ரெண்டுத்தும் கம்பேரிட்டிவ்லி? அது வந்து என்னென்னா, நடிக்கிறது ஒன்று தான். ஆனால் என்ன ஒரே ஒரு இதில் பெரிய விஷயம்னா, சீரியலில் வந்து நிறைய மேக்கப் போட்டு நிறைய ட்ரெஸ் பண்ணி ரொம்ப ஜெகஜோதியாக காட்டிட்டாங்க இவ்வளோ வருஷமாக. ஹீரோயின்னா இப்படி தான் இருக்கணும், ஹீரோயினோட அம்மா இருந்தால் கூட நல்ல லிப்ஸ்டிக் போட்டு நல்லா அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கடந்த ஒரு நான் ரீஎன்ட்ரி ஆகி 10-12 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த வெப் சீரிஸில் என்ன சொல்கிறாங்க, அம்மா மேக்கப்பே போடாதீங்க, நேச்சுரலாக இருங்க, லிப்ஸ்டிக்கே போடாதீங்க. இப்போ கூட நான் இன்டர்வியூக்காக தான் லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டேன். இது கூட அலோட் இல்லையா? வெறும் லிப் கிளாஸ் தான். ஓகே. அதனால கேமராமேன் காலைல வந்தோடனே இப்படி பார்ப்பாரு, மா அப்படின்வாரு, அப்படின்வாரு. ஸோ அந்த மாதிரி நடிப்பு வந்து வித்தியாசம் கிடையாது. பட் இந்த மாதிரி மேக்கப்பு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்டிங்கை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சீனை வந்து நல்லா கிராஸ் பண்ணிவிட்டு
அதை வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கு நிறைய டைம் கொடுக்குறாங்க பண்ணுறதுக்கும். வந்து இப்போ ஒரு ஃபுல் சீனாக அந்த ஃபுல் சீனை ஒரு தடவை 2 தடவை படிச்சுக்கோங்க, படிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது அங்கே அப்படி இல்லை. அங்கே என்ன ரீசன்ஸ் வந்துடுதுன்னா, நமக்கு இவ்வளோ டயத்துக்குள்ளே இன்னதெல்லாம் எடுக்கணும், இந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இந்த ஆர்டிஸ்ட் இல்லை, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி துரத்திட்டே போகணும் அப்படிங்கிறனால அவங்க என்னென்னா ஃபாஸ்ட்டாக எடுக்கிறனால அந்த ஒரு பிரச்சனை வந்துடுது. ஓகே. ஆனா இதுல வந்து ப்ராம்ப்டிங் இருக்காதுல்ல மேம் மேக்ஸிமம்? ப்ராம்ப்டிங்கிறது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்டிங் நம்மளோட ஞாபக சக்தியினுடைய இதை பொறுத்தது தான் ப்ராம்ப்டிங் போகிறது. நான்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேஜ் 30 பேஜ் எல்லாம் கூட ப்ராம்ப்டிங்கே வாங்காமல் நாங்கள் நடிச்சிருக்கோம். ஓகே. எனக்கு வந்து ராஜ்காந்த் எல்லாம் வந்து ரோபோ இதுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஜெராக்ஸ் மிஷினு, சிட்டி ரோபோ மாதிரி. சிட்டி ரோபோ மாதிரி இப்படின்னு தான் போதும் தார்னிமாக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி நான் ப்ராம்ப்டிங்கே வாங்கினது கிடையாது. இப்போ சீரியல்லையே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, ப்ராம்ப்டிங் நம்ம அம்மா போகலாம் சார், என்ன சீன் சார், அடுத்தது ஒரு வாட்டி டயலாக் பார்த்துக்கலாமே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அம்மா டயம் இல்லைம்மா, வாங்கம்மா போகலாமா அப்படின்றாங்க. அப்போது அந்த ஒரு ஹரிபரிக்கு நம்ம தள்ளும்போது நம்மளும் ப்ராம்ப்டிங் வாங்குறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்துடுது. வெப் சீரிஸில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் டயலாக் பார்த்துட்டு நீங்களே பேசுங்கன்னு சொல்லி 2-3 தடவை ரிகர்ஸ் பண்ணுறோம். அப்போ ப்ராம்ப்டிங் தேவையில்லாமல் இருக்குது. ப்ராம்ப்டிங்கிறது நான் அதுக்குடைய ரீசன் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ யாராக இருந்தாலுமே ஒரு கான்சன்ட்ரேஷனோட அந்த சீனை படித்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ராம்ப்டிங் தேவையே இல்லை. ஓகே. ஃபுல் சீன் போகிறதுங்கிறது ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே ஒரு 2 கட்டோ 3 கட்டோ சீனோட பேஜஸ் பொறுத்து நம்ம கட் பண்ணி போய்க்கலாம். ஸோ ப்ராம்ப்டிங் தேவை இருக்காது. நம்ம அசால்ட்டாக நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ப்ராம்ப்டிங்கிறது தேவை. ஸோ மோஸ்ட்லி ப்ராம்ப்டிங் அவாய்ட் பண்ணிட்டு பண்ணோன்னா நம்மளோட நேச்சுரலான அந்த ரியாக்ஷன்ஸு அதெல்லாம் வரும். பட் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் வந்து ப்ராம்ப்டிங்கை போயிடலான்றாங்க. ஓகே. அப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க இப்போ பார்க்குற இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இனிஷியலாக நீங்க வந்து ஸ்டார்டிங் பண்ணியிருப்பீங்கல்ல மேம், ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல ரீல் பண்ணால் போதும், அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு, அவங்க நல்லா வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்காங்களா, உடனே அவங்க வந்து சீரியல் நடிக்க வந்துடுறாங்க, இல்லை உடனே வந்து லைக் வெப் சீரிஸ்க்கு வந்துடுறாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான், எல்லாமே ஜனங்க கிட்ட போய் ரீச் ஆகுறதுங்கிறது தான். ஸோ இன்ஸ்டாகிராமு, யூடியூபரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்கக்கிட்ட அவங்க ரீச் ஆகிருந்தாங்கன்னா, இப்போ என்ன இதில் ஒரு நல்லா 2-3 பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். ஒன்று, முன்னாடிலாம் ஒரு ஹீரோயினை தேடணும்னா யாராவது ஒரு மீடியேட்டரோ ஒரு 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 நம்ம சினிமாவில் ஒரு கேர்ள்ஸ் தெரிகிற மாதிரி ஒரு தெரிஞ்சவங்களோ ஒரு இது பண்ண ஒரு பிஆர்ஓவோ அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லி பார்த்து அவங்க யார் இதுக்கு முன்னாடி நடிக்க ஆசைப்படுறாங்களோ அவங்களெல்லாம் ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தா அப்படி தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். அந்த 10 ஃபோட்டோவில் அந்த எந்த பொண்ணு நல்லா நடிக்கும், எந்த பொண்ணு நல்லா நடிக்காது, அது எந்த ஊர்லேருந்து வரும், இதெல்லாம் நிறைய இருந்தது. இப்போ என்னென்னா இந்த இதில் நம்ம இன்ஸ்டாலெல்லாம் வரும்போது, சோஷியல் மீடியாவில் வரும்போது அவங்க ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் ஆகிடுறாங்க. அப்போ அவங்களோட எந்த ஊர் என்ன ஏது எல்லாமே இதாகிடுது. இப்போ வந்து வெளியூர்லேருந்தும் ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸும் ரெடியாக இருக்காங்க. முன்னாடி வந்து அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப ரேர். வெளியூர்லேருந்து வந்து ஒரு சினிமா ஹீரோயின் ஹிட் ஆனால் தான் வெளியூர்லேருந்துலாம் கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இங்கேயே வந்து நம்ம நிறைய ஹீரோயின்ஸ் இது பண்ணுறாங்க. நாங்கள் நடிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து கம்பெனிக்கு கொடுத்து ஆல்பம் சென்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணாதான் அதுக்கப்புறம் தான் எங்கள் எல்லாருக்குமே வாய்ப்புகள் வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் காட் பிளஸ்டு சைல்டுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு படம் உன்னால் முடியும் தம்பி, கேபி சாரோட இதில் கமல் சிஸ்டர் நான் பண்ணேன். அது ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தேன். அது மூலமாக ஒரு தெரிஞ்சவங்க மூலமாக எனக்கு அந்த கம்பெனியில் அப்ரோச் ஆகி வந்தது தான் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது. ஸோ முன்னாடி சோஷியல் மீடியா இல்லை, இப்போ சோஷியல் மீடியா ஓப்பனாக இருக்கிறதுனால எல்லாருமே ஈஸியாக வந்துடுறாங்க. ப்ரொடியூசர்ஸ்க்கும் தேடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதான் விஷயம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேம், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சீரியலுக்கு கொடுத்த ஃபோட்டோ எங்கே போய் எடுத்தீங்க, என்ன காஸ்டியூம், என்ன சீரியல், ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வந்து மதுரையில் போய் ஒரு ஜோசியர்கிட்ட வந்து என்னோட ஜாதகத்தை காமிச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி என் பேத்தி இவளோட ஜாதகம் எப்படி இருக்குது பாருங்கன்னொன்னா, அந்த அஸ்ட்ராலஜர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பொண்ணு கண்டிப்பாக சினிமாவில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே எங்கள் தாத்தாக்கு ஒன்றுமே புரியல, அதாவது என் அம்மாவோட அப்பாவுக்கு. ஏன்னா இளவரசி ஆக்ட்ரஸ் வந்து எங்கள் பாட்டி இருக்காங்களா, பாட்டியோட தம்பி பொண்ணு. ஓகே. அதே மாதிரி ஆக்டர் ஜெய்சங்கர் சார் வந்து எங்கள் தாத்தாவோட தங்கச்சி பையன். ஆல்ரெடி நீங்கள் ஒரு சினிமா குடும்பம் தான் இருந்திருக்கேன். பட் ஆனால் அவங்களோட நம்ம ஏன்னா அவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஃபீல்டில் பிஸியாக இருக்கிறவங்க. நான் அங்கே மதுரையில் படிச்சுட்டு இருந்தேன்.
ஸோ எனக்கும் ஃபீல்டுக்கும் ஒன்றும் இல்லை, லீவில் வருவாங்க இளவரசி அவங்க, லீவில் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ எங்கள் தாத்தா இந்த மாதிரி இப்படின்னு சொன்னோன்னே எங்கள் தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியல. உடனே அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில், மதுரையிலேயே ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஃபஸ்ட்டு அங்கே தான் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஒல்லியாக இருப்பேன், எனக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபேஸு, ஒரு கர்லி ஹேரு. இன்னும் அந்த ஃபோட்டோலாம் இருக்கா? அதை எங்களுக்கு கொடுங்க மேம், நாங்கள் வந்து போட்டுக்கிறோம். பரணையில் இருக்குது, தரமாட்டேன். ஓகே, ஸோ அதுதான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. ஓகே, எப்படி வந்து இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்கடா, சினிமானா சினிமா தான், சீரியல்லாம் சீரியல், இப்படி இருப்பாங்க. நீங்க எப்படி ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணீங்க? ரெண்டு துறையுமே அழகா அதை பேலன்ஸ் பண்ணி இவ்வளோ இயர்ஸ்? அது வந்து என்னன்னா, சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது சீரியலில் வந்துட்டேன். அப்போ சினிமாவுக்கு கொஞ்சம் இதுதான் கட்டு தான். திரும்பியும் நடுவில் எனக்கு வந்து மிடில் கிளாஸ் மாதவன்லாம் நான் சீரியலில் பிஸியாக இருக்கும்போது வந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அப்போ நடந்த கூத்தெல்லாம் கேட்டிங்கன்னா பயங்கர இது. ஏன்னா நான் வந்து இது அத்தம்மான்னு ஒரு தெலுங்கு சீரியல் சோலைராஜா சார் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. அதில் ஊர்வசி அக்கா, ராஜீவ் சார்லாம் நடிச்சிட்ருக்காங்க. அப்போ எனக்கு மிடில் கிளாஸ் மாதவனில் வடிவேல் சார் பேராவும் பிரபு சார் தங்கச்சியாகவும் நடிக்க வாய்ப்பு வந்தது. அது எனக்கு இங்கே ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சாங் ஒன்று, மாப்பிள்ளை ஓட்ட பஸ்ஸு, அது ஒரு சாங்கு. அப்புறம் இன்னொரு சாங் இருக்கும், ராதிகா சௌத்ரிக்கும் விவேக் சாருக்கும் எனக்கும் இவருக்கும் ஒரு சாங். அது வந்து செட்டெல்லாம் போட்டாங்க அன்றைக்கி ஷூட்டிங்கு. ஆனால் எனக்கு இவங்களோட டேட்டு மேனேஜர் கேட்டு பார்த்தாரு. சார் நான் இங்கே கொடுத்துட்டேன், அதனால் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது என்ன ஆனாலும் வந்து நாங்கள் சொன்னது தான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சார் இங்கே கொடுத்த டேட்டு தான் சார், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னோடனே வடிவேல் சார், கஜேந்திரன் சார் எல்லாரும் கிளம்பி லொக்கேஷனுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இவ்வளோ இருக்கா? ஊர்வசி அக்கா இவங்களெல்லாம் பார்த்துட்டு என்னப்பா இங்கே அப்படின்னா, தோ இந்த அம்மாக்கா தான் வந்திருக்கோம், இவங்க வரமாட்டேன்றாங்க, ஷூட்டிங்காக அங்கே எல்லாம் நிற்கிது, இவங்க வந்தால் தான் ஷூட்டிங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னா சோலைராஜா சார் பார்த்துட்டு சரி போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. அப்புறம் அன்றைக்கி அந்த சாங் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி டேட்ஸ் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கவும் நானே கொஞ்சம் சினிமாலேருந்து கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டேன். அது ஒன்று என் குழந்தைக்காக நான் ஒரு 6-7 வருஷம் கேப் விடவும், இல்லைனாலும் எனக்கு சினிமா வாய்ப்பு வந்திருக்கும். ஏன்னா அப்போ நான் நல்ல பிஸியாக தான் இருந்தேன். அந்த கேப் விடவும் அந்த சினிமான்றது கொஞ்சம் தள்ளிட்டு அப்புறம் சீரியல்ன்றது வரும். நீங்க எதிர்பார்த்தீங்களா அந்த வந்து அந்த எரியுதடி மாலா அந்த சீன் பண்றப்போ அதுக்கு இவ்வளோ வரவேற்பு வரும்? இப்போ வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் தாரணி மேம் அப்படின்னு சொன்னா அடுத்த வார்த்தை வந்து யாரு அப்படின்னு கேட்டோன்னே இந்த சீன் சொல்லணும், ஓ இவங்க தானே, அந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ வரைக்கும் குறையவே இல்லை. ஆமாம், அதான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா இது வந்து எல்லா சீன் மாதிரி இதுவும் ஒரு நார்மலான ஒரு சீரியல் அப்படின்ட்டு தான் நடித்தோம். ஆனால் அதுக்கு இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இப்போ இந்த 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு எல்லார் முன்னாடியுமே வந்து இப்படி வருதுன்னு சொன்னால், நான் இப்போது ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்னால் எப்பயுமே பப்ளிக்கோட எப்பயுமே மிங்கிளாக இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு கிட்டத்தட்ட 50 கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த மாலா வந்து ஜனங்க மத்தியில் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, நீங்காத இடத்த வந்து கொடுத்துருச்சு. எல்லாருக்குமே வந்து மாலா அப்படின்னா ரோட்டில் போனால் கூட சின்ன பொண்ணுங்க யாருன்னு தெரியுது, அவங்க மாலா அப்படின்றாங்க. ஸோ அதனால எனக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எப்பயுமே அது கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிப்பேன். ஆனால் என்னைக்காச்சும் உங்களுக்கு தோணியிருக்கா, நம்ம இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கோம், இவ்வளோ சீரியல்ஸ் பண்ணியிருக்கோம், ஹீரோயினாக பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ இந்த ஒரு சீனை மட்டுமே சொல்கிறாங்களே, நான் நிறைய பண்ணியிருக்கேன் அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்லாம் தோணியிருக்கா உங்களுக்கு? அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஜனங்களுக்கு போய் எது டச் ஆகுது அப்படிங்கிறது தான். நம்ம வந்து ஏன்னா இதை விடலாம் இன்னும் வேற ஆர்டிஸ்ட் நடிச்சதெல்லாம் கூட நல்லதெல்லாம் கூட இருந்திருக்கலாம் மேபி. பட் ஆனால் இது எப்படியோ ஜனங்களுக்கு அந்த மாலான்னு புடவை பிடிச்சிட்டு போகிறது வந்து எப்படி ஒரு கப்பலுக்கு டச் ஆகுதோ அந்த மாதிரி அது ஒரு டச் ஆகிற அந்த ஒரு இதுதானே தவிர, இது நம்ம யாரும் வந்து ஒரு கட்டாயப்படுத்தியோ இல்லை நம்ம இது நடக்கும்னு நினச்சோ அப்படிலாம் நடக்கிறதே கிடையாது. ஜனங்களோட ஒரு இதுதான். எனக்கு சடனாக இப்போ தோணுச்சு மேம், அந்த படத்தில் வந்து ஒரு சீன் வரும்ல, அவங்க அம்மா வந்து ஏதோ காதில் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அப்புறம் தானே அவர் வந்து புடவை பிடிச்சி என்னதான் மேம் சொன்னாங்க காதில்? நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ நீங்களுக்கு அது ஒன்றுமே கிடையாது, வெறும் குசு 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 அப்படின்ட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னா அவன் அப்படின்ட்டு அப்புறம் விட்டு போகிறது, அப்புறம் என்னமான்னு கேட்குறது அந்த மாதிரி. ஏன்னா ஒன்றும் கிடையாது விஷயங்கள், சும்மா அது வந்து ஒரு ஏதோ ஒரு சீக்ரெட் சொல்கிறாங்க, அந்த சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணி மாப்பிள்ளையை மாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஓகே, அது உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க தானே, என்ன அந்த சீக்ரெட் சொல்லியே ஆகணும்னு வாங்க. நான் சொல்ல சத்தியமாக ஒன்றுமே இல்லைப்பா, நம்புங்கப்பான்னா அப்போ இவ்வளோ நாள் எங்களை ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே, சரி. அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் லைஃப்ல தான் அந்த சீக்ரெட்ஸ் ஏதாவது ஒர்க் ஆயிருக்கா உங்களுக்கு, உங்களோட ஃபேமிலி சர்க்கிள்ல, இல்ல வந்து உங்க ஹஸ்பண்டோட அந்த மாதிரிலாம் தான் ஒர்க் ஆயிருக்கு? என்னோட எப்பயுமே சீக்ரெட்னு சொன்னா ஒரே ஒரு சீக்ரெட் தான், அன்பு மட்டும்தான். அந்த அன்பை வச்சுதான் எதையும் சாதிக்க முடியுமே தவிர வேற எதை வச்சு சாதிக்க ட்ரிக்ஸ்லாம் இல்ல, இப்படி பண்ணா அப்படியா? ட்ரிக்ஸ் won't work out. ட்ரை ஒரு நாளைக்கு நம்மளதான் மொக்க வாங்க வைக்குமே தவிர நம்ம என்னைக்குமே அன்புனால மட்டும்தான் எதையுமே சாதிக்க முடியும். ஓகே மேம். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம் செம்ம ஹிட்ல பேக் டு பேக் நீங்க சீரியல்ஸா இருக்கும் படங்கள் ஆகட்டும் இருந்தீங்க. நடுவில் ஒரு கேப் வந்துச்சுல, வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நினைச்சது திருப்பி உங்களால கம்பேக் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர்ல பண்ண முடியல, அதுதான் உண்மையும் கூட. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே இருந்துச்சு. இன்னொன்னு கம்பேக்குமே பயங்கரமா இருந்துச்சு உங்களோடது. அது எப்படி மேம் நீங்க அதை கொண்டு வந்தீங்க திருப்பி அந்த ஒரு சார்மிங் பேக் டு ஃபார்ம் வந்தது? அதாவது நான் என்னன்னா, எனக்கு இவ்வளோ வயசு ஆயிருக்கே தவிரடா நான் இன்னும் ஒரு குழந்த மாதிரி தான். எப்படின்னா எதையும் எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள எல்லாம் வச்சுக்க தெரியாது. இப்படி இதுக்காக நம்ம இப்படி பண்ணோம், அதுக்காக நம்ம அப்படி பண்ணோம், அந்த பிளானிங்லாம் போடவே மாட்டேன். எல்லா பிளானிங்கும் இறைவனோடது. ஸோ எனக்கு ஒரு சந்தர்ப்பம், நான் எப்பயும் ப்ரே பண்ணுறது என்னென்னா எனக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கணும், அதை நான் நல்லா பண்ணணும், அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன். நான் பண்ணுற சீரியல் நல்லா போகணும், இந்த மாதிரியெல்லாம் தான் நான் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட தான் எப்பயும் இருப்பேனே தவிர, இன்னும் சொல்ல போனால் நான் வந்து திருப்பி வந்தது கூட யாருக்கும் ஃபோன் பண்ணி நான் திருப்பி நடிக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கூட நான் கேட்கல. ஓகே. 1-2 பழைய மேனேஜர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, அம்மா இந்த சீரியல் இப்படி பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களா வந்து தான் வாணி ராணி, தலையணை பூக்கள். அந்த கம்பேக்மே எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆமாம், எல்லாமே நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் அது. ஓகே. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university.